வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது ஜோதிட நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம கூட யதார்த்த ஜோதிடர் செல்வி சார் இருக்காங்க. உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகளை கால் பண்ணி கேளுங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. வாழ்வில் அடிக்கடி ஏற்படும் பிரச்சனைகள் நீங்க எந்த கோவிலுக்கெல்லாம் போகலாம் சார்? அதாவது திருவேட்களம்னு ஒரு ஊர் இருக்குமா, அது பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாசுபதீஸ்வரர் திருக்கோயில், தேவாரம் பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம். தேவாரம் பாடல் பெற்ற முதல் ஸ்தலம் என்றால் சிதம்பரம். அடுத்ததாக பாடல் பெற்ற ஸ்தலம் வந்து இந்த பாசுபதீஸ்வரர் திருக்கோயில். அம்பாள் வந்து நல்ல நாயகி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி யாருடைய பிரச்சனைகளும் வேண்டிக் கொண்டால் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் என்பது ஐதீகம். எல்லா விஷயமும் நன்மையாகும் என்பது ஐதீகம். திருவேட்களம், கடலூரில் உள்ள பாசுபதீஸ்வரர் திருக்கோயில். தொடர்ந்து காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்க சார்? மேடம், தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். உங்க பேர் என்ன சார்? மீனாட்சி, என் மனைவிக்கு கேட்கணும் மேடம். சார் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க சார். நமஸ்காரம். என் மனைவி மீனாட்சி சார். 30/7/1967. சரி. கார்த்திகை நட்சத்திரம், மேச ராசி, மிதுன லக்னம் சார். சரி. உடல் ஆரோக்கியம் வந்து அடிக்கடி பாதிப்பு, ஏதாவது பிரச்சனைகள் மாற்றி மாற்றி உடல் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படுத்திட்டே இருக்கு சார். அப்புறம் நிம்மதி இல்லை சார். ஏதாவது பிரச்சனைகள், லைஃப் லாம் கல்யாணம் பண்ணி 28 வருஷம் ஆச்சு, ஏதாவது பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம்தான் சார். பட் குரு தசை நடக்குது இல்லையா அம்மாக்கு? ஆமா, குருதசை நடக்குது. ஆமா, அந்த தசையுடைய பாதிப்பு வந்து கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தையும் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடும் ஏற்படுவதற்கு உண்டான தசை. அது மிக மிக கவனமாக இருக்கணும். ஏனென்றால் மிதுன லக்னத்திற்கு 7க்கும் 10க்குரிய திசை என்பதனால் அது வந்து அதனுடைய வீரியங்கள் வந்து அந்த திசை முடிகிற வரையில் மிக மிக கவனமாக இருப்பது, தேக ஆரோக்கியத்திற்கு அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது, இரத்தத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியம். திருச்செந்தூர் சரணாகதி அடைவதே ஒரே ஒரு வழி. திருச்செந்தூர் செல்வதும், முடிந்தால் விபூதி அபிஷேகம் பண்ணுவது, இல்லை அபிஷேகம் பண்ண விபூதியை வாங்கி நல்ல விபூதியுடன் கலந்து டெய்லி வைத்து கொண்டு வருவது, திருச்செந்தூர் சண்முகர் படத்திற்கு தினமும் விளக்கேற்றி கொண்டு வருவது, தஞ்சாவூரிலே நீங்கள் இருப்பதனால் தென்குடி திட்டைக்கு வந்து அடிக்கடிக்கு செல்வது பெரிய விசேஷம். அத்துடன் இல்லாமல் வேலைக்கிழமை மதியம் 1-2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பதும் எப்பொழுதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் இந்த குருதசை முடிகின்ற வரையில் எல்லா விதத்திலும் பத்திரமாக இருப்பது நன்மை. அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் சென்னையிலேருந்து சாய்லதா பேசுகிறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்க. கண்டிப்பாக மேடம். ஹலோ. நமஸ்காரம்மா. சார் நமஸ்காரம் சார். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கேன் சார். சொல்லுங்கம்மா. சார் நீங்கள் சொல்லி தான் பரிகாரம்லாம் பண்ணேன். எனக்கு 47 இயர்ஸ் ஆகுது சார். என்னாச்சுமா? எனக்கு 47 இயர்ஸ் ஆகுது. ஓகே, இருக்கேன் சார். சந்தோஷம், வாழ்த்துக்கள்மா. சொல்லுங்கள் சார். இன்னும் எனக்கு ஆகஸ்ட்டில் டேட் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் சார். சரி. இப்போ ஆகஸ்ட்டில் நான் டெலிவர் பண்ணோம். அது எப்படி சார்? உங்கள் லக்னம் என்னம்மா? மீனராசி, மீன லக்னம். மீனராசி, மீனரசம். அது அந்த டெலிவரி மற்றதெல்லாம் வந்து ஜோதிடர்களாக நம்பாமல் தெய்வத்தை நம்புங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். மேலும் வந்து உங்களுக்கு வந்து எல்லா எங்கே இருக்கீங்க நீங்கள்? பெரம்பூர் சார். பெரம்பூரில் இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக வந்து சென்னையில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் வந்து உங்கள் சார்பாக உங்களால் முடிந்தால், இல்லைனா உங்கள் சார்பாக யாரையாவது வந்து ஒரு திங்கட்கிழமைக்கும் குருவாயூரப்பனுக்கு வந்து சந்தான கோபாலகிருஷ்ண பூஜை, அந்த டெலிவரி மந்த் வரைக்கும் சந்தான கோபாலகிருஷ்ண பூஜைக்கு பணம் கட்டிட்டு போயிடுங்க. பெரிய அளவு விசேஷமும் ஏற்றமும் ஏற்படும். அந்த குருவாயூர் கோயிலில் கோமணத்துண்டு என்று கேட்டால் கொடுப்பார்கள். அதை எப்பொழுதும் படுக்கையில் வைத்திருங்கள். பெரிய அளவுக்கு ஏற்றமும் நல்ல விஷயத்திலும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா. எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சென்னையிலேருந்து நுங்கம்பாக்கம். உங்க பேருமா? லலிதா. பொண்ணுக்காக பேசுகிறேம்மா. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. லலிதாம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். 28/7/80. யாருமா? எங்க பொண்ணுக்கு சார். சரி, 80. சொல்லுங்க. திருவோண நட்சத்திரம், மகர ராசி, லக்னம். மிதுன லக்னம். இன்னும் கல்யாணம் நடக்கல. சரி சரி, கல்யாணம் நடக்கலை இல்லையா? எங்கே இருக்கீங்க நீங்கள்? நுங்கம்பாக்கத்தில் இருக்கு. சரி சரி. தென்குடி ஏதாவது பாடி சொல்லுவோம் இல்லைங்களா? பாடி. சொல்லுங்க சார். பாடி, அம்பத்தூர் பாடி என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது பக்கத்தில் வந்து திருவிழிதாயம்னு குருக்கோயில் என்று பேர். அது குருக்கோயில். திருவிழிதாயம் என்றால் பிரசித்தி பெற்ற குருக்கோயில். பாப்பா இங்கே தானே இருக்காங்க? ஆமாங்க சார், இங்கே தான். 9 வாரம் ரெகுலராக அந்த குருக்கோயிலில் இருக்கிற திருவிழிதாயம் குருவுக்கு போயிட்டு பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. 1 வாரம் மட்டும் முடிந்தால் அந்த கோயிலில் நடைபெறுகின்ற அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த பொருள்களை கொடுங்க. வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். திருமணம் முடிந்த பிறகு ஆலங்குடி குருஸ்தலத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு, கல்லாலான மரத்தின் கீழ் இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணுவதாக
வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். பெரிய அளவுக்கு ஏற்றமும் அனுகூலம் தரும். இந்த திருவிழிதாயம் குரு கோயிலுக்கு சென்று விட்டு வந்தாலே அந்த தோஷங்கள் இந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் நீங்கும். தேக ஆரோக்கியத்தையும் பத்திரமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும். கந்தசாமி கோயிலில் வருடத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமையில் முருகருக்கு அபிஷேகம் செய்வது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாமல் இந்த திசையில் கடந்து செல்லலாம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். எங்கேருந்து பேசுறீங்க சார்? திருச்சி மாவட்டத்தில் விஜயராகவன் பேசுகிறேங்க. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க விஜயராகவன். நமஸ்காரம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. பிறந்த வருடம் சார் 1/6/1974ங்க. 74? ஆமாம் சார். 43 வயசு இல்லையா? ஆமாம் சார். 43 முடிஞ்சிச்சு சார். இப்போ 44ங்க. சரி சார். கும்ப லக்னம், கன்னியா ராசி, சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் சார். சரி. சனி தசை நடக்குதா உங்களுக்கு இப்போ? ஆமாம் சார். சனி திசை நடக்குது சார். இப்போ அதில் சுய புத்தி முடிஞ்சு புதன் புத்தி ஆரம்பிச்சு 1 வருஷம் 6 மாதம் ஆகுது சார். சரி சொல்லுங்க சார். எனக்கு 2 பிரச்சனைங்க சார். முதல் பிரச்சனை இப்போ என்னுடைய அண்ணன் தம்பிங்க வந்து பாக பிரச்சனை சார். என்னுடைய அப்பா காலத்துலேருந்து நடக்குது சார். ஒரு 45 இயர்ஸா அந்த பிரச்சனை சார். எவ்வளவு பேசினாலும் அவங்க தீர்வு வரலைங்க சார். அதனால அந்த இடத்த பழைய வீட்டை விட்டுட்டு வெளியில போலாம்னு நினைக்கிறேங்க. இந்த பாக பிரச்சனை தீர்க்கலைங்க. 2வது எங்க அப்பா காலத்துல இருந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன் சார். அது வந்து தொழில் வந்து மாத்திட்டே இருக்கிறேன் சார். ஒரே தொழில ஒரு 12 தொழில் மேலே செஞ்சுட்டேன் சார். எனக்கு உங்களுக்கு செவ்வாய் வந்து பாதிப்பா இருக்கா? ஆமா சார். லக்னத்துல கும்பலங்கலத்துல இருந்து 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு சார். அதான் நீச்சமாய் நிக்குது இல்லையா? ஆமா. 10 குறை செவ்வாய் 6ல இருக்குதுங்க. ஏற்கனவே நீங்க வந்து பேசிருக்கீங்க இல்லையா? இல்ல, ஒரு டைம் பேசிருக்கேன் சார். ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி வந்து கேட்டேங்க. சரி சரி சொல்லுங்க. 10ல் சார் ராகு இருக்குங்க. லக்னத்துல இருந்து 6ஆம் இடத்துல எங்க இருக்கீங்க நீங்க? எங்க இருக்கீங்க ரெகுலரா? சார் திருச்சி மாவட்டம் முத்திரையில் இருக்கிறேன் சார். திருச்சியில இருக்கீங்க இல்லையா? ஆமா சார். ரெகுலரா செவ்வாய்க்கிழமை சமயபுரத்தால பார்க்க முடியுமா? 9 வாரம் தொடர்ச்சியா? சரிங்க சார். 9 வாரம் தொடர்ச்சியாக பாருங்கள். புதன் புத்தி முடிகிற வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனை தீர்வதற்கு சாத்தியக்கூறு இல்லை. அதனால் மிக கவனமாக இருப்பது தான் நன்மை தரும். மேலும் வந்து ஒரு முறை மட்டும் நீங்கள் சிரமம் பார்க்காமல் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாளுக்கும் சிவனுக்கும் சொக்கநாதருக்கும் பசுனை கொடுத்துட்டு கோயில் பிரசாதத்தில் 23 பிரசாதம் வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு கோயிலிலே கோளர் பதிகத்தை 9 முறை பயபக்தியுடன் பொற்றாமரை குளத்தில் படித்து விட்டு வருவதுடன் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுங்கள். பல விதத்தில் இந்த காலகட்டத்தில் நிம்மதியை தரக்கூடிய அமைப்பு. புதன் புத்தி முடிகிற வரையில் மிக கவனமாக இருப்பதும், வண்டி வாகனத்தில், மற்ற விஷயத்தில், தேக ஆரோக்கியத்தில், குடும்ப விஷயத்தில், சண்டை சச்சரவுகளில் இருந்து விலகி நிற்பதும், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் நன்மை தரும். அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். நான் விக்னேஷ் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க மிஸ்டர். உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சார். சரி. 14/8/1999 பிறந்த வருஷம். லக்னம் கன்னியா லக்னம் இல்லையா? சரி. ஆமா சார். இப்போ என்ன ராகு தசை நடக்குதா உங்களுக்கு? தெரியல சார். சரி சொல்லுங்க, என்ன வேணும்? எனக்கு கல்வி சம்பந்தமா வேணும். புரியல. கல்வி சம்பந்தமா எப்படி இருக்கும்? எப்போ? எப்போ? நான் காலேஜ் போறேன், ஜாயின் பண்றேன். சரி. அதான் எப்படி உங்களுக்கு இப்போ என்ன வயசு உங்களுக்கு? 18. ஓகே ஓகே. இப்போ கல்வியில் வந்து உங்களுடைய அமைப்பில் வந்து எப்பொழுதுமே நன்மை ஏற்படுவதற்கு குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலுக்கு செல்வது உத்தமமான பலனை தரும். குருவாயூர் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணி கொடிமரத்தை சேர்ந்து 9 முறை வலம் வருவதும் 3 வருடத்துக்கு ஒரு முறை துலாபாரம் கொடுப்பதும் விசேஷமான பலன். அதை முடித்துவிட்டு மம்மியூர் என்று சொல்லக்கூடிய அங்கிருந்து 2 கிலோமீட்டரில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவனையும் அம்பாளையும் வழிபாடு பண்ணி கல்வி சம்பந்தப்பட்ட முட்டு உடைத்தல் என்று தேங்காய் உடைத்தல் என்ற ஒரு பிரார்த்தனை உண்டு. அதை செய்துவிட்டு வருவது உங்கள் ஜாதகத்திற்கு உங்களுக்கு லக்னத்தினுடைய பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கு இந்த அமைப்பை செய்தால் தடையில்லாமல் கல்விகள் நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கும். புதன்கிழமை வீட்டு பக்கத்தில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு செல்வதும் 6 மாதத்துக்கு ஒரு முறை பெருமாள் கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானத்திற்கு கைங்கரியம் செய்வதும், முடிஞ்சால் வெண்பொங்கல் செய்து ஒரு புதன்கிழமையில் மற்றவர்களுக்கு விநியோகிப்பதும் பெரிய அளவு விசேஷத்தையும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய பரிகாரம். கோவிந்த நாமாவளி என்று சொல்லக்கூடிய புஸ்தகத்தை தினமும் ஜபித்து கொண்டு வர படிப்பில் நீங்கள் கேட்ட அமைப்பில் தடைகள், அந்த புத்தி மாற்றம் எல்லாம் இல்லாமல் இருக்கும். தொடர்ந்து காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? மேடம் நான் சென்னையில இருந்து தான் பேசுறோம், பூந்தமல்லி பக்கத்துல. உங்க பேர் சார்? தினேஷ்குமார் சார். லைன்ல இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க மிஸ்டர் தினேஷ்குமார், சொல்லுங்க. நமஸ்காரம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். என்னோட நேம் தினேஷ்குமார். பிறந்தது வந்து மார்ச் 4, 1983. 8/27 டைம். சரி, பரவாயில்ல. 34 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா?
ஆமாங்க சார். துலாம் ராசி விசாக நட்சத்திரம். சார் எனக்கு இப்போ ஒரு 3 இயர்ஸா வந்து எனக்கு ஜாபே ஷூட் ஆகல. அதுக்கு முன்னாடி நான் பர்மனன்ட் ஜாப்ல தான் இருந்தேன். ஒரு எம்என்சில தான் ஒர்க் பண்ணி. லக்னம் என்னங்க? லக்னம் என்ன? லக்னம் வந்து மீன லக்னம் சார். சரி 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 சொல்லுங்க. பர்மனன்ட் ஜாப்ல தான் இருந்தேன். நான் ஒருத்தர் பேச்சு கேட்டுட்டு அப்ராடு போக சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு தடவை போலான்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி 2010 ஜனவரியில ஒரு அப்ராடு போறேன்னு சொல்லிட்டு போனேன் சார், மார்ச் மாசம். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு எனக்கு செட் ஆகல. நான் போயிட்டு ஒரு 1 வீக்லயே ரிட்டர்ன் ஆயிட்டேன். நான் சொன்னது ஒண்ணு அங்க பண்ணது ஒண்ணுன்ற மாதிரி இருந்தது. சீட்லாம் மேனேஜ் பண்ணாதனால நான் வந்துட்டேன் திரும்பி. உங்களுக்கு இன்னும் புதன் தசை முடியல இல்லையா? புதன் தசை முடியல இல்லையா? என்ன சார்? புதன் தசை தானே நடக்குது உங்களுக்கு. அப்படிங்களா சார்? எனக்கு சரி, அதனால தான். சார் நீங்க விசாக நட்சத்திரம் தானே? ஆமா, விசாக நட்சத்திரம் சார். துலாம் ராசி. சொல்லுங்க. அது சார் இப்போ அதுல இருந்து எனக்கு ஒரு 3 இயர்ஸா வந்து எனக்கு ஜாபே ஷூட் ஆகல. ஒரு 1.5 வருஷமா வந்து ஒரு டெம்பரரி ஜாப் போயிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம 1 வருஷமா வீட்டுல தான் சார் இருக்கேன். நான் எந்த ஜாப் போனாலும் இன்டர்வியூ வரைக்கும் போகுது. எங்க இருக்கீங்க? நான் புதுமணி பக்கத்துல திருவயசுன்ற ஒரு ஏரியால இருக்கேன் சார். அது எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல. சென்னையில் அந்த கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் என்று சொல்லுவோம் இல்லையா, அடிக்கடிக்கு நம்ம சொல்லக்கூடிய கோயில். அங்கே இருக்கின்ற ஐயப்பன் கோயிலில் குருவாயூரப்பனுக்குன்னு தனி சன்னிதானம் உண்டு. அந்த கோயிலில் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு எப்போ ஓய்வு கிடைக்குதோ அந்த நாளில் வந்து கண்டிப்பாக அந்த குருவாயூரப்பனை மனதார கும்பிட்டு உங்களுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு வாட்டி வந்து நல்லெண்ணெய் அபிஷேகம் என்று அபிஷேகத்துக்கு பணம் கட்டினாலே போதும். அந்த நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த நல்லெண்ணெய் வாங்கி கொள்ளுங்கள். டெய்லி வைத்து கொண்டு வருவது, உச்சந்தலையில் வைத்து கொண்டு வருவது, குருவாயூர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவது, புதன்கிழமையில் அசைவத்தை தவிர்த்து கொள்வது, புதன்கிழமையில் விரதம் மாதிரி இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொள்வது, உத்தியோக பிராப்தம் எல்லாம் கிடைத்தால் குருவாயூர் கிருஷ்ணருக்கும் உடுப்பி கிருஷ்ணருக்கும் வருவதாக வேண்டுதல் செய்து கொள்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். யார் பேச்சையும் இந்த வந்து புதன் தசை முடிகின்ற வரையில் மிக மிக கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை. இல்லை என்றால் மனக்கிழக்கம் வரைக்கும் ஏற்பட்டுவிடும். கிடைக்கின்ற வேலையில் வந்து விட்டு இன்னொரு வேலைக்கு கிடைக்காத வரையில் அந்த வேலையை விடாமல் இருப்பது தான் இந்த திசைக்கு உண்டான அமைப்பு. மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்கம்மா? ஆவடியிலிருந்து பேசுகிறேன் மேடம். சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. 13/2/1984. சரி. மிதுன ராசி, மிருகசீர நட்சத்திரம், மகர நல்லக்கம். அம்மா திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்கம்மா. 13/2/1984. சரி. மிதுன ராசி, மிருகசீர நட்சத்திரம், மகர லக்னம். சரி, என்ன வேணுமா? வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சார். இப்ப வேலை விட்டு நின்று 1 மாசம் ஆகுது. வேற ஜாப் தேடிட்டு இருக்கேன், எங்கேயும் கிடைக்கல எனக்கு. எங்க இருக்கீங்க நீங்க? ஆவடியில இருக்கீங்க இல்லம்மா? ஆவடி திருமுல்லை வாயில இருக்கோம் சார். சரிம்மா. மகர லக்னமாம்மா நீங்க? ஆமாங்க சார், மகர லக்னம். மாசத்துக்கு ஒரு நாள் மட்டுமா திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி பசுனை கொடுத்துட்டு மனதார உட்காந்துட்டு அங்கே கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக 3 மாதத்துக்குள்ளாக நல்ல விஷயங்கள், நல்ல அனுகூலங்கள், நல்ல ஒரு பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் கேட்டுக்கொண்டு வாருங்கள். முடிந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமையில் வீடு அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு 6 தாமரை மலர்களையும் பசுனையும் கொடுத்து மனதார வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். வீரராக பெருமாளே எப்பொழுதும் மாதம் வேலை கிடைத்த பிறகு கூட விடாமல் மாதத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு எப்பொழுது ஓய்வோ அந்த நாளில் போய் வீரராக பெருமாளை தரிசனம் செய்வது இந்த உத்தியோகத்தில் அடிக்கடிக்கு பாதிப்பில்லாமல் இருக்கும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? உடுமல்பேட்டிலேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேருமா? என் பேர் சிவகாமிங்க மேடம். யாருக்காக பார்க்கணும்? எங்கள் பொண்ணுக்காக பார்க்கணும் மேடம். சார் லைனில் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. எங்க பொண்ணுக்கு இப்ப கேக்குறேன் சார். கேளுங்க. பிரபாங்க 21/9/85. 21/9/85. சொல்லுங்க. தனுஷ் ராசி, மூல நட்சத்திரம். சரி. லக்னம்? லக்னம் கும்ப லக்னம் சார். சரிங்க, என்ன வேணுமா? அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு 2 இயர்ஸ் மேல இருக்குங்க சார். டைவர்ஸ் பண்ணிட்டோம். செகண்ட் மேரேஜ்க்காக பாத்துட்டு இருக்கிறோம். இன்னும் வரனே அமைய மாட்டேங்குதுங்க சார். அது எப்போ நடக்குது? எங்க இருக்கீங்கம்மா? உடுமலைப்பேட்டையில இருக்கீங்க இல்லையா? உடுமலைப்பேட்டைங்க சார். ஆமாங்க சார். சரி, நீங்க என்ன பண்ணுங்கம்மா, பாப்பாவை ரெகுலராக வந்து ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பசுனை கொடுத்து கொண்டு வர சொல்லுங்க. பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் அதை தொடர்ச்சியாக பண்ண சொல்லுங்கள். ஆதித்ய ஹிருதயம் அனுமன் சாலிசாவை டெய்லி கேட்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு முறை நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவதுடன் பெரிய அளவுக்கு அந்த கோயிலிலே வந்து ஒரு கயிறு வைத்து அந்த கயிறை எடுத்து எப்பொழுதும் பரிசு இல்லைன்னா கையில் கட்டிக்கொள்வது பெரிய அளவுக்கு விசேஷம் ஏற்படும். அங்கே வந்து நாமக்கல் ஆஞ்சநேயரை கும்பிட்டு எதிரில் இருக்கின்ற நரசிம்மரை கும்பிட்டுட்டு வர சொல்லுங்கள்.
திருமணம் முடிந்த பிறகு ஒவ்வொரு வருடமும் இந்த கோயில்களுக்கு வருவதாக பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது விசேஷமான பலனை தரும். அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வலசரவாக்கத்துலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருமா? என் பேர் லதா. என் பொண்ணுக்காக பேசணும் சார். லைனில் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கள் லதாம்மா, சொல்லுங்கள். சொல்லுங்கள், கேட்குது. லைனில் தான் இருக்கீங்கம்மா, பேசுங்க. லைனில் தான் இருக்கேன். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கள். என் பேர், என் பொண்ணு பேர் காயத்ரி தேவி. மிதுன ராசி. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். சரி. லக்னம்? லக்னம் தெரியல சார். பரவாயில்ல, என்னம்மா வேணும்? என் பொண்ணுக்கு 27 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணமே ஆகாம இருக்கு. சரி, எங்கே இருக்கீங்கம்மா நீங்கள்? வலசரவாக்கத்தில் இருக்கேன். திருப்பாம்பரம்னு ஒரு இடம் இருக்குமா, திருப்பாம்பரம் கும்பகோணத்தில். வந்து பூந்தோட்டம் கேட்டால் சொல்லுவாங்க. அங்கே திருப்பாம்பரத்தில் போயிட்டு பசுனை கொடுத்து எல்லா தெய்வத்துக்கும் உள்ள தீபம் ஏற்றிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அந்த திருப்பாம்பரம் தேவியை, திருப்பாம்பரம் உள்ள கோயிலை முடித்து விட்டு கண்டிப்பாக அதே இடத்தில் உள்ள கும்பகோணத்திலிருந்து பட்டீஸ்வரம் என்று சொல்லுவோம், பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்துக்கு சென்று பசுனை கொடுத்து குங்குமம் கொடுத்து புஷ்பத்தை கொடுத்து 95 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுத்து அதில் அர்ச்சனையெல்லாம் பண்ணி 5 எலுமிச்சை பழத்தை வாங்கி அந்த குழந்தை 5 நாள் ஜூஸ் மாதிரி சாப்பிட சொல்லுங்கள். பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்தினுடைய படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி சொல்லுங்கள். திருமணம் முடிந்த பிறகு கூட வருடம் தொடர்ச்சியாக திருப்பாம்பரத்திற்கும் பட்டீஸ்வரம் செல்வதற்கு பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலமும் தொடர்ச்சியாக எல்லா விதமான தடைகளும் நிவர்த்தி ஏற்படும். அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம்ங்க. எங்கேருந்து பேசுறீங்க சார்? கல்பாக்கம் அந்த கூவத்துல பேசுறேன் மேடம். சண்முகம் மேடங்க. யாருக்காக பார்க்கணும்? சொல்லுங்க சார். எனக்கு சார் வணக்கம் சார். நான் சண்முகம் பேசுறேன் சார். கல்பாக்கம் பக்கத்துல இருந்து சார். சரி. காஞ்சிபுரம் மாவட்டம் சார். சரி. பேர் சண்முகம் சார். கன்னி ராசி, கன்னியா லக்னம் சார். அஸ்த நட்சத்திரம் சார். 5/10/1977 காலையில 1 மணிக்கு பிறந்தேன் சார். 77? 77 சார். 1977. அதான் 40 வயது இல்லையா? ஆமா சார். காலையில 1 மணிக்கு பிறந்தேன் சார். சரி. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் வேலை கிடைக்க மாட்டேன். நம்ம வந்து சிவில்ல இருக்கேன் சார். நம்ம சார் நல்லா வேலை போயிட்டு இருந்தது சார். எங்க போனா வேலை கிடைக்க மாட்டேதுங்க. வர வேண்டிய அமௌண்ட்டும் வர மாட்டேது சார். சரி, புரட்டாசி வரைக்கும் நிறைய விஷயத்தில் இது மாதிரி பாதிப்புகள் இருப்பதுக்கு உண்டான கிரக அமைப்பு தான் உங்கள் ஜாதகத்தில் காட்டுது. அந்த புரட்டாசி வரைக்கும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வருடத்துக்கு வருடம் வந்து எப்பொழுதும் 2 கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணும். ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு சென்று ஒரு முறை குருவுக்கு அபிஷேகம் பண்ணுவதும் அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தொடர்ச்சியாக தரும். அடுத்ததாக திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய புதஸ்தலத்துக்கு சென்று 3 குளத்தில் உள்ள நீரை தெளித்து கொண்டு அங்கே இருக்கின்ற சன்னிதானத்திலெல்லாம் பசுனை கொடுத்து அம்பாள் சன்னிதானத்திலும் சிவன் சன்னிதானத்தில் உள்ள கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி கொண்டு வருவதும் வருடம் இந்த கோயில்களுக்கு வருவதாக வேண்டுதல் செய்து கொண்டு வருவதும் புதன்கிழமையில் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு நல்லெண்ணெயும் வில்வத்தையும் கொடுப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். சார் கிட்ட பேசணுமா? சரி, ஓகே. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். என் பேர் நித்யா சார். கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேங்க சார். சரி. திருவோண நட்சத்திரம், மகர ராசி, லக்னம் மகரம்னு சொன்னாங்க சார். பட் ஐ எம் நாட் ஷுர். குரு புத்தி நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போ சரி, சொல்லுங்க. 12/10/1986. ஓகே, சொல்லுங்க சார். இப்போ நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார், PhD. அது வந்து இந்த வருஷத்துக்குள்ள முடியணும் எனக்கு. அது முடிய மாட்டேங்குது, கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் ஒரு டீச்சிங் லைன்ல ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கேன். இதுல நிரந்தரமாக முடியுமா? அதுக்கான குவாலிஃபைங் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். பட் நிறைய முறை எழுதியும் வந்து 2 மார்க் 1 மார்க்ல அந்த மாதிரி போயிடுது. சரி. திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப கோயில் என்று சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த தங்கம் எல்லாம் புதையெல்லாம் கிடைச்சிது அந்த கோயில். அந்த கோயிலுக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக போறேன்னு வேண்டிக்கிட்டு போயிட்டு வாங்க. ஒரு முறை போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அந்த படத்தை வச்சு தினமும் தீபம் ஏற்றுங்க. முடிந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை 3லிருந்து 4 மணிக்குள் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி வீட்டிலே வழிபாடு பண்ணுவதும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அந்த காலகட்டத்தில் கேட்பது உங்களுக்கு பெரிய தடைகளும் நீங்கள் ரிசர்ச்சில் சக்ஸஸ் ஆவதற்கும் உங்களுடைய அந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் இல்லாமல் அனுகூலம் ஏற்படுவதற்கும் பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கோயம்புத்தூரில் இருப்பதனால் எப்பொழுதும் வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று 6 தாமரை மலர்களை கொடுப்பதும், கிடைக்கவில்லை என்றால் வெண்மலர்களை கொடுப்பதும் விசேஷமான பலன். பசுனை தான் மிக மிக முக்கியமான பரிகாரமாக காணப்படுகிறது. இதை மட்டும் செய்து கொண்டு வாருங்கள். சுக்கர காயத்ரி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை 2 லைன் மந்திரத்தை தினமும் ஏற்றி கொண்டே வர வர உங்களுக்கு இந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு எல்லாவற்றிலும் ஜெயம் ஏற்படக்கூடிய பரிகாரம். தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு ஜோதிட நேரத்தில் மீண்டும் சந்திப்போம்.
வெல்கம் பேக். இது ஜோதிட நேரம். காலர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சார் உங்ககிட்ட. பல காரணங்களால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர எந்த கோவிலுக்குள்ள போகணும்? சதுரங்கப்பட்டினம் இருக்குமா, கல்பாக்கம் பக்கத்தில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அதாவது அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மலைமண்டல பெருமாள் திருக்கோயில்னு ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு வந்து அதாவது கருவறைக்கு செல்வது படிக்கட்டுகளை கொண்டு ஏறிக்கு தான் செல்லணும். இந்த கோயிலில் விசேஷம் பார்த்திங்கன்னா கருடன் வந்து 8 நாகங்களை தன்னுடைய ஆபரணமாக போட்டிருக்கக்கூடிய கோயில். இந்த கோயில் பெருமாளுக்கு வந்து அர்ச்சனை ஆராதனை எல்லாம் செய்துவிட்டு மனதார இந்த கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை பண்ணுவார்கள். எந்த காரணமும் தெரியாமல் பிரிந்திருக்கின்ற தம்பதியர்கள் யாராவது உறவினர்களாலோ நண்பர்களாலோ இல்லை கோவத்தாலோ சாதாரண விஷயத்துக்கு அந்த சமயத்தில் பிரிந்துட்டு திருப்பி சேரணும்னு நினைப்பாங்க. அது சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் சரியாக இருக்காது. உடன் இருப்பவங்களாம் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இருக்கவங்களாம் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக செல்வது இந்த மலைமண்டல பெருமாள் கோயில். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதை கல்பாக்கத்து பக்கத்தில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இங்கே கருடனையும் வழிபாடு பண்ணி பசுனை கொடுத்து பெருமாளுக்கு மற்ற தெய்வத்திற்கெல்லாம் அந்த கோயில் முறைப்படி பூஜையில் கலந்து கொள்வது விசேஷமான பலனை தரும். தொடர்ந்து காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கங்க. எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சென்னையில. உங்க பேருமா? சார் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். சார் எங்க வீட்டுக்காரர் கேட்குங்க சார். கேளுங்கம்மா. 24/6/1964 சார். 53 வயசாம்மா? ஆமா சார். ஆமா சார். சரிங்க, சொல்லுங்க. தனுசு ராசி மூல நட்சத்திரம் சார். லக்னம் தெரியுமாம்மா? லக்னம் தெரியாது சார். பரவாயில்ல, சொல்லுங்க. கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு சார். ரியல் எஸ்டேட் தான் பண்றாங்க. இப்போ ஒரு வாரமா கொஞ்சம் பேச்சு நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நடந்துட்டு இருக்கு சார். அது திங்கக்கிழமை முடிக்கலாங்கிறாங்க. அது நல்லபடியா முடியணும் சார். அதுக்கு என்ன சார் பண்றாங்க? அதாவதுமா சுருட்டப்பள்ளி ஊத்துக்கோட்டைன்னு சொல்லுவோம். ஊத்துக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு நான் சொல்லக்கூடிய கோயில் தான். ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஊத்துக்கோட்டை அந்த சுருட்டப்பள்ளி சிவன் என்று பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பசு நெய்யை கொடுத்துட்டு நல்லெண்ணெயை கொடுத்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் முடிந்தவுடன் அந்த கோயிலுக்கு ஏதேனும் கைங்கரியம் செய்வதோ அன்னதானத்திற்கு பங்களிப்பதோ பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். எங்கேருந்து பேசுறீங்க சார்? பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேன். உங்க பேர் சார்? பாலகிருஷ்ணன். 1/11/1968. சரி. கும்பராசி, பொருட்டாதி நட்சத்திரம், சிம்ம லக்னம் மேடம். சரி. இப்போ சிம்ம லக்னம் இல்லையா? ஆமாங்க சார். சரி சார். கேது தசை வந்துடுச்சுங்களா உங்களுக்கு? கேது தசை 3 வருஷம் ஆச்சுங்க. சரி. அதான் கேது தசை தானே நடக்குது இப்போ உங்களுக்கு? ஆமாங்க சார். ஆமாங்க. ஓகே, சொல்லுங்க. தொழில் வந்து கண்டினியூவா நடக்கிறது இல்லைங்க. இயற்கை உரம் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா தொழிலும் பண்ணாலும் அது வந்து ஒரு டெவலப் ஆகிறது இல்லை. அது வந்து அப்படியே பெண்டிங் ஆயிடுது. அதனாலதான் எப்படி என்ன ஏதுன்னு கேட்கணும் சார். சார், சிம்ம லக்னம் இல்லையா நீங்க? ஆமாங்க. சிம்ம லக்னம், பொருட்டாதி நட்சத்திரம், கும்பராசி. சரி சார். அதாவதுங்க ரெகுலராக எப்பயுமே வந்து பெருமாளுடைய அமைப்பை வந்து பிடிச்சிக்குங்க. பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கீழ் திருப்பதியில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாளை பார்த்துட்டு மேல் திருப்பதியில் உள்ள பெருமாள் பாலாஜியை தரிசனம் பண்ணுங்கள். பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். கீழ் திருப்பதி பெருமாளை பார்த்துட்டு செல்வது தான் உங்களுக்கு பெரிய அளவு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கோயில். 2 படத்தையும் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைங்க. பெருமாள் படம் மட்டும் இல்லாமல் கோவிந்தராஜ படத்தையும் வைத்து கும்பிட தான் உங்களுக்கு அந்த தொழில் நிரந்தரமாக எந்த தொழில் செய்தாலும் அதில் பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அத்துடன் வெள்ளிக்கிழமை அசைவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயில்களுக்கு பசுனை கொடுப்பதும் தாமரை மலர்களை கொடுப்பதும் பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? சென்னை கூடாஞ்சேரியில இருந்து பேசுறேன் மேடம். சார் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க. நமஸ்காரம். வணக்கம் சார். சார் டேட் ஆஃப் பர்த் 1982 சார். 30/7/1982. சரி. விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், கடக லக்னம் சார். சரி சார். திருமண விஷயம் தள்ளி போயிட்டே இருக்கு. எவ்வளவு வயசு நீங்க? இப்போ எவ்வளவு வயசு நீங்க? 35 சார். 35. சரி சார், சொல்லுங்க. நீங்க சொன்ன அனைத்து திருத்தலங்களும் போயிட்டு தான் சார் வந்திருக்கேன். ஆனா இது வரைக்குமே தள்ளி போகுது. கடக லக்னமா நீங்க? ஆமா சார், கடக லக்னம். எங்க இருக்கீங்க? கூடுவாஞ்சேரி சார். சென்னை கூடுவாஞ்சேரி. சரி சார். நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஒரு சனிக்கிழமையாக பார்த்து இப்போ நம்ம அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய இந்த நரசிம்மர் 3 நரசிம்மர் சொல்லுவோம். பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் செல்லக்கூடிய இடத்துல உள்ள சிங்கர்குடி நரசிம்மர், விழுப்புரத்தில் உள்ள பூரசங்குப்பம் நரசிம்மர், உளுந்தூர்பேட்டையில் உள்ள பரிக்கல் என்று சொல்லக்கூடிய 3 நரசிம்மரையும் போயிட்டு பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இது மாதிரி மிகவும் திருமணம் வந்து எப்படி இருந்தாலும் இப்போ எது செய்தாலும் தள்ளி கொண்டு போவதனால் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில்களுக்கு சென்று கோயிலை வலம் வருவது 9 முறை வலம் வந்து பிறகு தரிசனம் பண்ணுவதும்,
அந்த தரிசனத்தை முடித்துட்டு அங்கே பேய் மேடை என்று சொல்லக்கூடிய சன்னி முனிவர் மேடையில் உட்கார்ந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த இடத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு வருவதும் எல்லாம் திருமணம் முடிந்த பிறகு ஒரு வருடமும் மனைவியுடன் இந்த கோயில்களுக்கு வருவதாக வேண்டுதல் செய்து கொள்வதும் பெரிய மாற்றத்தையும், இது மாதிரி பாதிப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு. குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுவது விசேஷம். குலதெய்வத்தை வழிபாடு பண்ணது முதலில் தெரிந்தால் முதலில் பண்ணிக்கொள்ளுங்கள். இல்லையென்றால் மேல்மலையனூர் சென்று விட்டு மற்ற கோயில்களுக்கு செல்வது விசேஷமான பலனை தரும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கங்க. எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் ஆரணியில இருந்து பேசுறேங்க. உங்க பேர் சார்? என்னோட பேரு ஆர் கோபாலகிருஷ்ணன். சார் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன் சார். வணக்கங்க. நமஸ்காரம். என்னோட பிறந்த தேதி 11/4/1961ங்க. சரி. தனுஷ் லக்னம், கும்பராசி, சதய நட்சத்திரங்க. சரி. ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. தோலை செய்யலைங்க. என்ன லக்னம் சொன்னீங்க சார்? தனுஷ் லக்னங்க. சரி 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 சொல்லுங்க. தோலும் செய்ய முடியல. எந்த சூழ்நிலை கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. சரி. தோலும் தொடர்ந்து செய்யறதுக்கு உண்டான வழியும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீரத்துக்கும், மகனுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு கேட்கறதுக்காக. சரி, அதாவதுங்க உடனடியாக தென்குடி திட்டை என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கிற ராஜகுரு கோயிலுக்கு போங்க. அந்த கோயிலில் மிக மிக முக்கியம் பசுனை கொடுத்து வழிபாடு பண்ணுவதுடன் ராஜகுருவுக்கு 500 கிராம் விபூதியை கொடுத்து அந்த விபூதியை பாதத்தில் போட்டு குருக்களை எடுத்து கொடுக்க சொல்லுங்கள். அந்த விபூதியை டெய்லி வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். இது பெரிய அளவு மாற்றத்தையும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் தருவதுடன் அதை முடித்துட்டு கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி கோயிலுக்கு சென்று பெருமாள் வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கோயிலில் இருக்கின்ற காராம்பசு மற்ற பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நல்ல படிப்படியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விடாமல் தென்குடி திட்டையை தொழுது கொண்டு வருவதும் வணங்கி கொண்டு வருவதும் பிரார்த்தித்து கொண்டு வருவதும் சாரங்கநாதரை வழிபாடு பண்ணுவதும் பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். முடிந்தால் நேரம் இருந்தால் ஒப்பிலியப்பன் திருக்கோயிலுக்கும் செல்வது உங்களுக்கு விரைவில் நல்ல தீர்ப்பையும் நல்ல ஒரு முடிவுகளையும் குடும்பத்தில் சந்தோஷமும் தொழில் திடீரென்று மாற்றி பெரிய தொழில் அமைப்புக்கு செல்லக்கூடிய பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க கோடம்பாக்கத்துல வள்ளி பேசுறேங்க. சார் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா லல்லியம்மா. இது மாதிரி என் பையன் யுவராஜ் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அவன் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. சரி. அவனுக்கு நேரம் சரியில்லைன்றாங்க, எதுவும் கைப்பிடி வர மாட்டேங்குது. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி மட்டும் தெரியுமாமா? லக்னம் தெரியுமாமா? லக்னம் தெரியாதுங்க. வயசு என்ன சொன்னீங்க குழந்தைக்கு? 20 வயசு சார். 21 பையனா? பையன். சரி. அதாவதுமா இப்போ அந்த ஜென்ம சனி இருக்கனால அது மாதிரி சொல்லுவாங்கம்மா. அந்த ஜென்ம சனி எந்த சனியாக இருந்தாலும் கார்த்திகை மாதம் முடிந்த பிறகு அவருடைய அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு உண்டான அமைப்புகள் ஏற்படும். பெரிய அளவுக்கு பயப்பட வேணாம். நீங்கள் கோடம்பாக்கத்திலே இருக்கிறதுனால எப்பொழுதுமே இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தசாதி கோயிலுடைய பெருமாளை வழிபாடு பண்ணுவதும் நரசிம்மரை வழிபாடு பண்ணுவதும் விசேஷமான பலனை தரும். வாரம் உங்கள் குழந்தைய அந்த பார்சாதி கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ண அவருக்கு எப்போ முடியுமோ அப்போது போயிட்டு வழிபாடு பண்ண சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். அதோடன் மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறை சென்று விட்டு வர அந்த அபிஷேக விபூதியும் அபிஷேக குங்குமத்தை வாங்கி கொண்டு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதுடன் அந்த விபூதி குங்குமத்தை வைத்து வழிபாடு பண்ண சொல்லுங்கள். மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் 5 ஏழை எளியோர்களை தேடி உணவு அளிப்பது விசேஷமான பலனை தரும். அவருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் விளங்கும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம்மா. சரோஜா பேசுறேன். நமஸ்காரம். நமஸ்காரங்க. எங்க பையனுக்கு பார்க்கணும். பையன் 30/5/1980 பிறந்தது. சரி. வெள்ளிக்கிழமை விடிய காலையில் 4:10க்கு. 30/5 பிறந்தாரு இல்லையாம்மா? 30/5/1980. சரி. வைகாசி மாசம் இல்லையா? வைகாசி மாசம். வெள்ளிக்கிழமை விடிய காலையில் 4:10க்கு பிறந்தோம் சார். சரி. லக்னம் என்னம்மா? லக்னம் மேச லக்னம். விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் மேச லக்னம். சரி. இன்னும் கல்யாணம் ஆகலைங்க சார். 38 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை சார். சரி. அதாவது எங்க இருக்கீங்கம்மா? நாங்க சீர்காழில இருக்கோம் சார். சீர்காழி சிதம்பரத்துல இல்லையா? சிதம்பரம் பக்கத்துல இருக்கு சார். சரி. நீங்க என்ன பண்ணுங்கம்மா, கண்டிப்பா தம்பியை கூட்டிக்கின்னு சாரங்கபாணி கோயில் நான் சொல்ற கும்பகோணத்தில் இருக்கிற கும்பாரேஸ்வரர்ன்ற கோயிலுக்கு போங்க. முதல்ல அந்த கும்பாரேஸ்வரர் கோயில் போயிட்டு சிவனையும் அங்கே இருக்கின்ற மங்களநாயகி அம்பாளையும் பார்த்துட்டு மங்களாம்பிகையும் பார்த்துட்டு அங்கே இருக்கின்ற அகத்தியருடைய சன்னிதானத்தில் உட்காந்து பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு சாரங்கநாதருக்கு போயிட்டு பசுனை கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணுங்கள்.
கண்டிப்பாக தொடர்ச்சியாக இந்த திருமணம் முடிந்த பிறகு ஒரு வாட்டியும் வருவதாக வேண்டுதல் செய்து கொள்ளுங்கள். அத்துடன் மட்டுமில்லாமல் வெள்ளிக்கிழமையில் சிவ ஆலயத்திற்கும் பெருமாள் ஆலயத்திற்கும் 9 வாரம் செல்ல பெரிய அளவு மாற்றங்களும் பெரிய அளவுக்கு இருக்கின்ற தோஷங்களும் நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வண்ணாரப்பேட்டையில இருந்து பேசுறோம்மா. முத்துலட்சுமி பேரு. சார் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். என் பையனுக்காக கேட்கணும் சார். தாராளமா கேளுங்க. லோகேஷ், என் பையன் பேர் லோகேஷ். சரி. மேச ராசி, பரணி நட்சத்திரம், மேச லக்னம். சரி. வயசுமா? வயசு 18. 2000ல பிறந்தோம் சார். சரி, சொல்லுங்க. 17/9/2000. சரி. என்ன வேணுமா? அவன் படிப்பு கொஞ்சம் அவனை நான் இந்த வருஷம் +2 படிக்கிறான். கொஞ்சம் மந்தமா இருக்கான். எதுவுமே நம்ம சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேன். அவனா செய்யணும்னா செய்யறான், இல்ல நான் சொன்னா எதுவுமே கேட்கறது இல்ல. எங்க இருக்கீங்க நீங்கம்மா? நாங்க வண்ணாரப்பேட்டையில இருக்கோம் சார். திருவெட்டூர் பக்கத்துல, புது வண்ணாரப்பேட்டை. சரி. நீங்க என்ன பண்ணுங்க, பையனுக்காக பையன் கையால தொட்ட நல்லெண்ணெயும் வில்வத்தையும் நல்லெண்ணெய் கொஞ்சம் தொட வச்சிருங்க. ஒரு பேக்கெட்ல நல்லெண்ணெயை தொட்டு வில்வத்தையும் தொட்டு விபூதி பேக்கெட் ஒரு 100 கிராம் விபூதி பேக்கெட்டையும் தொட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சனிக்கிழமை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வாங்க. பெரிய அளவு மாற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் ஏற்படும். ஒரே ஒரு முறை மட்டும் திருநள்ளாறுக்கு பையனை கூட்டிகிட்டு போயிடுங்க. நலத்தீர்த்தம் நீராடிட்டு ஏற்கனவே உபயோகப்படுத்த துணியை நலத்தீர்த்தத்தில் முக்கி ஓரமாக வைத்து விட்டு அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சிதற்காய் உடைத்திடுங்க. விநாயகரை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி சங்கடங்கள் தீர்ந்து படிப்பு விஷயத்தில் பிரச்சனைகள் தீர்ந்து நன்றாக மார்க் எடுக்கணும் என்று சிதற்காய் உடைச்சிட்டு தர்பானேஸ்வரரையும் அம்பாலையும் பார்த்துட்டு பசுனை கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு சிவனும் அம்பாலையும் முடிச்சுட்டு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் கொடுத்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு விபூதி வாங்கிட்டு அந்த அபிஷேக விபூதியோட நல்ல விபூதியை கலந்து டெய்லி வைத்து கொண்டு வாருங்கள். பெரிய அளவு மாற்றமும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் ஏற்படக்கூடிய பரிகாரம். ஒரே ஒரு முறை மட்டும் அடையார் அனந்த பத்மநாப கோயில் என்று மலர் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்குது. அந்த கோயிலுக்கு மட்டும் குழந்தையை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கோயிலை 9 முறை வலம் வந்து அந்த பெருமாளை நமஸ்காரம் பண்ணுங்கள், பசுனை கொடுங்க. மிகப்பெரிய மாற்றம் விரைவில் பார்க்கலாம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்க? சேலம் மாவட்டம் சிவகுமார் பேசுறேன் மேடம். சார் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க மிஸ்டர் சிவகுமார். மணி கேட்குங்க சார். சொல்லுங்க. நான் பிறந்த இடம் 1975ங்க. சரி. தனுசு ராசி, தனுசு லக்னம், மூல நட்சத்திரம் சார். யாருது இது? மணிக்கு சார். தனுசு ராசி, மூல நட்சத்திரம், தனுசு லக்னம். சரி. செவ்வாய் திசை நடப்பில் இருக்கு சார். சரி. அவங்க பிரைவேட்ல ஆசிரியராக இருக்கிறப்பீங்க. ஆசிரியர் தேர்வு எழுதிட்டே இருக்கிறப்பீங்க சார். 1 2 மார்க்ல கிடைக்க மாட்டேங்குது சார். மறுபடியும் டைம் எழுதிக்கிறப்பீங்க. கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார். இப்போ கிடைக்குது சார். அதாவது இந்த தடைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே புரட்டாசியுடன் அந்த தடைகள் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு. நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ல சிவகுமார்? இல்லை சார், ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிடைச்சிருக்கு. சரி. அது பெரிய அளவு மாற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு 3 குளத்தில் இருக்கிற நீரை தெளிச்சுக்குங்க. அங்கே இருக்கின்ற எல்லா சன்னிதானத்துக்கும் பசுனை கொடுத்து ஸ்ரீ புதனுக்கும் ஸ்ரீ அகோரமூர்த்திக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள். அந்த புதனுக்கு அர்ச்சனை பண்ண அந்த விபூதியை அபிஷேக விபூதி கொஞ்சம் குருக்களிடம் கேட்டு நல்ல விபூதியை கலந்து டெய்லி வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். மிகப்பெரிய அனுகூலமும் மிகப்பெரிய சந்தோஷமும் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் மனைவியுடன் கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கரஸ்தலத்துக்கு போயிட்டு பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்குங்க. அந்த சுக்கரஸ்தலத்தில் உள்ள அபிஷேக விபூதியை தினமும் வாங்கி அதை நல்ல விபூதியுடன் கலந்து அடிவயிற்றில் வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். புதன் விபூதியை நெற்றியிலையும் புதனுடைய சன்னிதானத்தில் கிடைக்கக்கூடிய குங்குமத்தை, அம்பாள் குங்குமத்தை நல்ல குங்குமத்துடன் கலந்து நெத்தியில் வைத்து கொண்டு வருவது பெரிய அளவு மாற்றத்தை, இந்த 3 குளத்தினுடைய நீர் பெரிய அளவுக்கு டிஸ்ட்ரிகளையும் சங்கடத்தையும் தடைகளையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கங்க. எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நான் உடுமலைப்பேட்டையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரங்க. சொல்லுங்க. நமஸ்காரங்க. நான் என் பொண்ணுக்கு திருமணத்துக்காக பாக்குறேங்க. பாருங்க, சொல்லுங்க. என் பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் 7/2/89ங்க. 89. ஆமாங்க. சரி. சதய நட்சத்திரம் கும்பராசி. சதய நட்சத்திரம் கும்பராசி. ரிஷப லக்னங்க. சரி, சொல்லுங்க.
அதுதான் திருமணத்தை தடையாயிட்டே வருது, என்னன்னு தெரியல. அதுதான் பழனி முருகர் கேள்விப்பட்டிருக்கீங்களே, பழனி மலையில் இருக்கின்ற முருகர் சன்னிதானத்துக்கு போயிடுங்க. அங்கே விபூதி அபிஷேகம் என்ற பிரசித்தி பெற்ற அபிஷேகம் உண்டு. அந்த அபிஷேகத்தை செய்யுங்க. அந்த அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வாருங்கள். பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து அந்த குழந்தையை தினமும் 5 அகல் தீபம் ஏற்றி கொண்டு வழிபாடு பண்ண சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை அந்த குழந்தை பேரு நட்சத்திரம் சொல்லி மதியம் 1:30 to 2 மணிக்குள் உணவு தானம் கொடுக்க தடைகள் நிவர்த்தி ஏற்பட்டு திருமண அமைப்பில் கைகூடுவதற்குண்டான பரிகாரம். உடனடியாக செய்வது உத்தமமான பலனை தரும். இது மாதிரி ஆரம்பத்திலே திருமண தடைகள் இருப்பதனால் பழனி முருகருக்கு சென்று வருடம் சென்று விட்டு வருவது திருமணம் பிறகும் எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய பரிகாரம். தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜோதிட நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். வெல்கம் பேக். இது ஜோதிட நேரம். காலர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். வாழ்க்கையில் தரித்திரம் நீங்கள் எந்த கோவிலுக்கெல்லாம் போகலாம் சார்? ஆச்சாலபுரம் இருக்குமா, நாகை மாவட்டத்தில். இங்கே சிவலோக தியாகர் திருக்கோயில்ன்றது ஒரு சிவன் கோயில், பெரிய அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில், தேவாரம் பாடல் பெற்ற அற்புதமான ஸ்தலம். நாயகி பார்த்திங்கன்னா விபூதி நாயகி. இந்த கோயிலில் ஒரு விசேஷம் பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் முதல்லையே பார்த்திங்கன்னா ருணலிங்கேஸ்வரர் இருப்பார். இவரை வழிபட்டால் கடனெல்லாம் தீரும். இந்த சிவலோக தியாகரையும் விபூதி நாயகியை வழிபாடு பண்ணி அந்த கோயில் முறைப்படி பூஜைகள் எல்லாம் கலந்து கொண்டு நம்மளால் முடிந்த எல்லா நல்ல காரியங்களும் செய்ய அதாவது எப்பொழுதுமே எனக்கு தரித்திரம் தான் இந்த குடும்பத்தில் இருக்கிறது என்று மனமுந்து பேசுபவர்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு செல்வது, ஆச்சாலபுரத்தில் உள்ள சிவலோக தியாகர் திருக்கோயிலுக்கு சென்று நாம் நாகை மாவட்டத்தில் உள்ள இந்த கோயிலை சரணாகதி இருந்தால் கண்டிப்பாக அதிலிருந்து விடுபட்டு அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். தொடர்ந்து காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நாங்க கரூர் மாவட்டம் குளித்தலையில இருந்து பேசுறோங்க சார். உங்க பேருமா? கோமதி. சார் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார். நமஸ்காரம்மா. சார் நமஸ்காரம் சார். என் வீட்டுக்காரருக்காக கேட்கணும் சார். சரிங்கம்மா. அவர் பிறந்தது 12/12/1980 சார். சரிங்கம்மா. மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் சார். லக்னம் தெரியலங்க சார். பரவாயில்லம்மா. சார் அவருக்கு தொழில ஒரு 2.5 வருஷமா டிராவல்ஸ் வச்சிருக்கோம் சார். ஒரு 2.5 வருஷமா ரொம்ப நஷ்டம் வந்துட்டே இருக்குங்க சார். ஏதோ ஒண்ணு இல்ல ஒண்ணு, என்ன சார் பண்ணலாம்? எங்க இருக்கீங்க நீங்கம்மா? கரூர் மாவட்டம் சார், குளித்தலை. கரூர்ல இருக்கீங்க. சரிங்கம்மா. ஒரு முறை மட்டுமா கொஞ்சம் எப்பயுமே அவருடைய சிரமம் பார்க்காமல் தொடர்ச்சியாக ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரோடைய சொக்கநாதரை தரிசனம் பண்ண சொல்லுங்கள். அந்த சொக்கநாதர் விபூதி டெய்லி வச்சுக்க சொல்லுங்கள். மதுரை மீனாட்சி கோயிலில் கோளர் பதிகத்தை பயபக்தியுடன் 9 முறை படிப்பது விசேஷமான பலனை தரும். கோயிலிலே 23 பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் படத்தை வாங்கி கொண்டு வாங்கள். மதுரை மீனாட்சியை தரிசனம் பண்ணுகின்ற சமயத்தில் ஒத்தக்கடை நரசிம்மரை போய் தரிசனம் பண்ண சொல்லுங்கள். ஒத்தக்கடை நரசிம்மரை மனதார பிரார்த்தனை பண்ணி பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணிவிட்டு, கொடிமரம் அங்கே இருக்காது, அந்த கோயிலில் விழுந்து கும்பிட்டு வருவது பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். 9 மாதம் தொடர்ச்சியாக செய்ய சொல்லுங்கள். பலவிதமான பிரச்சனைகள் தீரக்கூடிய திசை அமைப்பு அவர்களுக்கு காணப்படுவதனால் மதுரை மீனாட்சியும் ஒத்தக்கடை நரசிம்மரும் ஒரு சேர தரிசனம் செய்ய பெரிய அளவுக்கு மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நாங்க ஆம்பூர்ல இருந்து பேசுறோங்க. சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். நமஸ்காரம். கார்த்திக் குமாருங்க. சரி கேட்கணுங்க. சொல்லுங்க. கிருத்திகை நட்சத்திரங்க, ரிஷப ராசி, மகர லக்னங்க. சரி. வேலை கிடைச்சிருக்குங்க. இப்பதான் 10 நாள் ஆகுதுங்க. சரி. இந்த வேலை நிலைக்குமா, எப்படி போயிட்டு இருக்குங்க எல்லாம் கேட்கலாம். அவர்கிட்ட 2019 முடிகின்ற வரையில் மிக மிக கவனமாக இருக்க சொல்லுங்கள். சோம்பல் வைத்துக்கொள்ள வேண்டாம், யாரிடத்தில் தகராறு வைத்துக்கொள்ள வேண்டாம், வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்ட வேண்டாம் என்று சொல்லுங்கள். குழந்தைக்கு அஷ்டமத்தில் சனி வருவதை ஞாபகப்படுத்துவது நல்லது. ஆனால் இந்த லக்னத்துக்கு அதுக்காக பயப்படுவதற்கு ஒன்றாக பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் இந்த அது இருக்கக்கூடிய அமைப்பு என்பதனால் அதில் தெளிவாக இருக்க சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமையில் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு தேங்காவும் அருகம்புல் கொடுத்தும் அந்த தேங்காயை விநாயகர் இடத்தில் வைத்து சிதற்காயாக உடைக்க பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் தொழிலில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எப்பொழுது முடியுது என்றாலும் ஆம்பூரில் இருக்கிறதுனால் காணிப்பாக்கம் விநாயகர், அந்த சித்தூர் என்று சொல்லக்கூடிய ராணிப்பேட்டையை அடுத்து உள்ள சித்தூர் பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலான காணிப்பாக்கம் சுயம்பு விநாயகர் கோயிலுக்கு செல்ல
பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அந்த விநாயகர் படத்தை வைத்து தினமும் பூஜிக்க சொல்லுங்கள். அந்த விநாயகர் படத்தை பர்சில் வைத்துக்கொள்ள சொல்லுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் காணிப்பாக்கம் விநாயகர் ஸ்தலம். வருடத்துக்கு ஒரு முறை அவர் பிறந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு நட்சத்திர சமயத்தில், அவருடைய நட்சத்திரம் வருகின்ற சமயத்தில் காணிப்பாக்கம் விநாயகர் கோயிலில் கணபதி ஹோமம் செய்வது இந்த காலகட்டத்துக்கு சிறப்பை தரும். அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேம். நான் சங்கீதா கோபிநாபகத்துல இருந்து பேசுறேன். சார் கிட்ட பேசுறேன். சொல்லுங்கம்மா சங்கீதாம்மா, சொல்லுங்க. எங்க அண்ணா வந்து 2 வருஷமா ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க சார். ஆனா வந்து எந்த முன்னேற்றம் இல்லாம இருக்கு. குடும்பம் அதே கஷ்டத்துலதான் இருக்கு. எங்க அப்பாவும் டிரைவரா இருக்காங்க. சரி. 2018 எப்படி இருக்கும்? எங்க குடும்பம் முன்னேற்றம் இருக்குங்க சார். சரி, 2018 அது பலன்னு சொல்றேன். அவர் நட்சத்திர ராசியெல்லாம் சொல்லுங்க. இப்போ கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், கடக லக்னம் சார். சரி சரி. வயசு என்னம்மா உங்கள் அண்ணனுக்கு? 26 சார். சரி சரி சரி. அதாவதுமா அவர்கிட்ட சொல்லுங்கள், இப்போ நடக்கக்கூடிய தசை வந்து ராகு தசை. 22/7/2017க்கு பிறகு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் வரும். அந்த முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு வந்து 22/7 வரைக்கும் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு ஒரு முறை காலஸ்திரிக்கு செல்வது விசேஷமான பலனை தரும். காலஸ்திரி சென்று கொடிமரம் நமஸ்காரம், பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள். சிவனையும் அம்பாளையும் வெள்ளை வகை இனிப்புகள் என்று சொல்லக்கூடிய பால்கோவாவை கோயில் சன்னிதானத்திலே பக்தர்களுக்கு தானம் கொடுங்கள். அடிக்கடிக்கு காலஸ்திரி செல்வது பெரிய அளவு மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். 22/7க்கு பிறகு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் வரும். புரட்டாசி மாதத்தில் இந்த வருடத்தில் கவனமாக இருப்பதும், புரட்டாசி கடந்த பிறகு அந்த முன்னேற்றம் நன்றாக இருப்பதையும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்த கலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வடபழனி இருந்து கால் பண்றோம். சார் கிட்ட பேசுங்க. எங்கம்மா, எங்க இருந்துமா? வடபழனி. சரிம்மா சரிம்மா, சொல்லுங்க. இல்ல என் ஹஸ்பண்ட் தான் கேட்கணும். கேளுங்க. அவங்க பேர் முரளி. டேட் ஆஃப் பர்த் வந்து 23 February 1986ல பிறந்தாரு. சரி. ராசி வந்து கடக ராசி, ஆயுள் நட்சத்திரம், தனுசு லக்னம். கடந்த 4 வருஷமா மேரேஜ்க்கு அப்புறம் சரியான ஜாப் இல்ல, ரொம்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. இதுல என்ன ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. அது சொல்யூஷன் இதா இருக்குமா? சரி. சரியா ஜாப் அமையல சரியா. சரி, அதாவதுமா இப்போ வந்து இந்த நேரம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் தை மாதத்துலேருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றம் வரும். தை மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள். தை மாதம் வரைக்கும் எதுலேயும் உணர்ச்சி வசப்படுவது தேவையில்லாத பிரச்சனை. திருமங்கலக்குடி என்று சொல்லக்கூடிய ஆடுதுறை கும்பகோணத்தில் உள்ள திருமங்கலக்குடியில் இருக்கிற பிராணநாதேஸ்வரரையும் மங்களாம்பிகையும் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கள். அத்துடன் மட்டும் இல்லாமல் சூரியனார் கோயிலுக்கு சென்று கணபதியை வழிபாடு பண்ணி பசுனை கொடுத்து எல்லா சன்னிதானத்தில் உள்ள நவகிரகத்தெல்லாம் வழிபாடு பண்ணி கணபதி கிட்ட வந்து கோளறு தீர்க்கக்கூடிய கணபதி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அபிஷேக விபதியை வாங்கி நல்ல விபதியுடன் கலந்து டெய்லி வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். வீடு பக்கத்திலே புதன்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று பசுனை கொடுக்க ஜாபு சம்பந்தப்பட்ட விஷயமும் குடும்பத்திலும் சந்தோஷம் ஏற்படுவதற்குண்டான பரிகாரம். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? செய்யூர் ஆறுமுகம். சார் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்க சார். சார் என் பேர் ஆறுமுகம், மேசராஜ், கிருத்திகை நட்சத்திரம். சரி. நான் ஒரு தொழில் செஞ்சேன், அதையும் விட்டேன் சார். வயசு என்னங்க? வேலைக்கும் போல. ஒரு தொழில் செஞ்சேன் சார், அதையும் விட்டுட்டேன். வயசு என்ன உங்களுக்கு? வயசு எனக்கு 40 வயசு சார். சரி, சொல்லுங்க. 1973 சார். 1973 10 44 வயசு ஆகுது இல்லையா? ஆமாம் சார். சொல்லுங்க. ஒரு தொழில் செஞ்சேன், அதையும் விட்டேன் சார். லக்னம் தெரியாதா? லக்னம் தெரியாது சார். சரி, எங்கே இருக்கீங்க? செய்யூரா? செய்யூர் ஆறுமுகம் சார். சரி, அதாவதுங்க இப்போ இந்த தொழில் அமைப்பில் இது மாதிரி உங்கள் ஜாதகத்துக்கு பாதிப்பு வந்தால் கண்டிப்பாக திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு வருடத்துக்கு 2 முறை செல்வது விசேஷமான பலனை தரும். அது ஒரு முறை வந்து அந்த கோயிலில் நடைபெறுகின்ற அபிஷேகத்துக்கு பங்கு பெற்று அந்த அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வருவது விசேஷமான பலனை தரும். திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள பொங்கு சனீஸ்வரர் கோயிலில் சென்று அக்னீஸ்வரர் ஸ்தலமான அந்த கோயிலில் சனி பகவானையும் வழிபாடு பண்ணி மகாலட்சுமியும் பைரவருக்கெல்லாம் பசுனை கொடுத்து மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிட்டு வருவதும் அந்த அபிஷேக விபூதி தினமும் வைத்து கொண்டு வருவதும் சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக மதியம் 1 to 2 மணிக்குள் உணவு தானம் கொடுக்க பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்படும். அடுத்த காலர் பார்க்கலாம் சார். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேன். உங்க பேர் சார்? என்னுடைய பேர் ராமலிங்கம். சார் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம், சொல்லுங்க. நமஸ்காரம் சார். என்னோட பேர் ராமலிங்கம். டேட் ஆஃப் பர்த் 6/6/1970. சரி சார், எனக்கு இந்த ஜாப் தான் சார் இப்போ ஒரு 8 months ஒண்ணுமே செட் ஆகல. நல்ல ஜாப்லாம் இருந்த எல்லாம். சரி, லக்னம் ராசி சொல்லுங்க. மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். லக்னம்
லக்னம் தெரியலையே சார். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் தான். சரி சரி சொல்லுங்க. அதாவது ஜாப் பத்தி ப்ராப்ளமா இருக்கு இல்லையா? ஆமா சார், ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. இப்போ 6 மந்த்ஸா இப்போ வந்து நிறைய இது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எதுவுமே வர மாட்டேங்குது. சரி, தடங்கலாயே இருக்கு. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் கோவிந்த, அதாவது நம்மளுடைய கீழ் திருப்பதியில் உள்ள அலமேலு தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிடுங்க. அந்த குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு கோவிந்தராஜ பெருமாளை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை தினமும் வைத்து கொண்டு வருவதுடன் அலமேலு தாயார் படத்தையும் கோவிந்தராஜ படத்தையும் வைத்து கொண்டு வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை ஏதாவது மகாலட்சுமி சன்னிதானத்திற்கு போயிட்டு பசுனை கொடுத்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. படிப்படியாக எல்லா விதமான மாற்றங்களும் அனுகூலங்களும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மகாலட்சுமி காயத்ரி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை தினமும் 11 முறை சாண்டிங் பண்ண விசேஷமான பலனை தரும். மாதத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமையில் பெருமாள் சன்னிதானத்தில் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் கொடுக்க 9 மாதத்திலிருந்து பலவிதமான மாற்றங்கள் சந்தோஷத்தை பார்க்கலாம். நம்ம அரங்கத்துக்கு நேரில் வந்து 1 மணி நேரமாக நான் கேட்ட கேள்விக்கும் நேர்கள் கேட்ட கேள்விக்கும் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.